மற்றும் நித்தியமானவர். இந்த தெய்வீக சக்தியுடன் ஆன்மாவை இணைப்பது ஒவ்வொரு மனித ஆன்மாவின் பிரதான குறிக்கோள். கடவுள் தன்மையின் இந்த தெய்வீக இடத்தின் இருப்பிடத்தை அடைவது மோட்சத்தை அடைகிறது. வேறு விதமாக கூறினால் விடுதலை. ஒவ்வொரு தூய்மையான ஆத்மாவின் முதன்மை குறிக்கோள் தூய்மையான மற்றும் நேர்மறையான அணுகுமுறையுடன் விடுதலையின் நிலையை அடைவதற்கு உறுதியுடன் இருப்பது மற்றும் சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது. இதனால் ஆன்மாவின் விடுதலை சாத்தியமாகும். இதை தவிர வேறு எந்த விளைவும் பயனற்றது மற்றும் வீணாகும். ஸ்ரீ சாய் சமர்த்தின் தெய்வீக வார்த்தைகளை கேட்டு சாந்தோர்கர் கைகளை குவித்து தாழ்மையுடன் கேட்டார், தூய உணர்வு அல்லது ஆதிகால சக்தி யார்? ஸ்ரீ சாயி சாந்தோர்கரிடம் கூறினார், ஆதிகாலமாக இருப்பவர் படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இந்த உலகத்தின் காரணம். இதன் முழு தொகுப்பிற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் சாய்ராம்.